ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வளையலையும் த்ரெட்டையுமே வச்சு நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கான டிஐஒய் பண்ண போகிறோம். வீட்டிலே வந்து எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வளையல் அண்ட் நூல் இருந்தாலே போதும், ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து ஒன்று பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வளைவில் எடுத்துக்கோங்க. கிளாஸ் வளைவியில் வந்து உங்கள்கிட்ட என்ன வளைவு இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த வளைவில் கம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லுமே வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து காட்டன் ஸ்பஞ்ச் எடுத்து அதை ஃபுல்லுமே அது மேலே வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்குன்னு போயிட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுல இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது நான் வந்து 2 வளைவிலையும் அதே மாதிரி பண்ணி அதோட நான் வந்து ஃபெவிக்விக், அதாவது ஃபெவிக்விக்கில் வச்சுக்கலாம், நல்லா வந்து ஒட்டுற ஒரு கம் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு நான் வந்து 3த்தையுமே வந்து ஒட்டிடுறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய கிறிஸ்மஸ்க்கான வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கோம். நான் அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து வேணால் கொடுக்குறேன். இல்லை நம்ம சேனலில் போய் நீங்கள் டேரெக்டாக கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லுமே நான் ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எம்ப்ராய்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த நூல். உங்கள்கிட்ட எம்ப்ராய்டிங் நூல் இருந்துச்சுன்னா வந்து அதை வச்சு பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் நூல் இருந்தால் பண்ணிக்கோங்க. க்ரீன் நூல் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் அப்படின்னாலே க்ரீன் கலரில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து நல்லா வந்து மடித்து அதை வந்து நல்லாவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா வளைவி வந்து சின்னதாகவும் இது வந்து பெருசாகவும் தெரியும். அதனால நீங்கள் ரொம்ப குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டோர்லலாம் வந்து மாட்டி வைக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் டைத்தில் டோர்லலாம் வந்து மாட்டி வைக்கலாம். இப்போ வந்து அதில் வந்து அந்த நூலில் வந்து கம்மு வச்சு நல்லா வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. இதுமாரி கேப் விட்டு அந்த நூலை வந்து ஒட்டிக்கோங்க. இதுமாரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது ஒட்டுறது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நான் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுற நூல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இதே மாதிரி நார்மல் நூல் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து என்ன நூல் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சும்மா கசக்கிட்டு கம் வச்சு அதையும் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. எங்கே வந்து இடம் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் பக்கத்தில் எல்லாமே ஒட்டிக்கோங்க. ஒரு ஃப்ளார் மாதிரி அழகாக இருக்கும். எட்டிந்து பார்க்கும்போது இது வந்து நிஜமாக வாங்கின மாதிரியே இருக்கும். இப்போ நல்லாவே நான் ஒட்டிட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து அந்த ஜிமிக்கி ஒர்க், அந்த பொட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தப்போம் இல்லையா, அது இருந்துச்சுன்னா வந்து லைட்டாக வந்து தூவிட்டுக்கோங்க. நான் வந்து இதில் ஒட்டலை. ஏன்னா வந்து ஒட்டினா வந்து எல்லா இடத்துலையும் கம்மு படுற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் விட்டுட்டு உதட்டிங்க அப்படின்னா ஏதாவது 1-2 அங்கே இருக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். நிறைய சாய்பாபாவோட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால் நீங்கள்